ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விபரீதம் தரும் விருச்சிக கிரகங்கள். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் எப்போவுமே ராசி மண்டலத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராசி மண்டலத்தின் இயல்பு என்ன, தன்மை என்ன, அந்த தன்மையினால் அங்கே அமரும் கிரகங்கள் எந்த மாதிரியான நன்மை அல்லது தீய பலன்களை தருகின்றன என்பதை புரிந்து கொள்வது தான் ஜோதிடம். அந்த வகையில் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு விருச்சி. இது ஒரு நீர் ராசி, குரூர ராசி. குரூர ராசின்னா கெட்ட ராசின்னு எடுத்துக்கணும். இந்த வீட்டின் தன்மை இங்கே அமரும் கிரகங்களை எந்த மாதிரி பாதிக்கும், இங்கே கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசம் காலபுருஷனுடைய தலை வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிகம் பிறப்புறுப்பை குறிக்கிற இடம். நமது உடம்பிலிருந்து நம்ம கழிவுகள் வெளியேற இடம் எதுனா அதுதான் விருச்சிகம். பிறப்புறுப்பை குறிக்கிற இடம். காம சிந்தனைகளை மிகுதியாக தரக்கூடிய வீடும் விருச்சிகம்தான். பாலியல் வன்கொடுமைகள் மட்டுமல்லாது உலகத்தில் நடந்தேறிடும் கடும் கொடுமையான நிகழ்வுகள் எல்லாமே விருச்சிக வீட்டில் இருந்து தான் நடக்கும். இப்போ இந்த வீடே அப்படிப்பட்ட வீடு. கழிவுகள் வெளியேற இடம். நம்ம வீடுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதில் சாக்கடையை குறிக்கிற இடம் விருச்சிகம். அதாவது கழிவு நீர் வெளியேறும் பகுதி விருச்சிகம். ஸோ இப்போ இங்கே கிரகங்கள் என்ன மாதிரியான பலன் தரும்? இயற்கையில் இது ஒரு பாவ வீடு. காலபுருஷனின் 8ஆம் வீடு. 8ஆம் இடம்ங்கிறதே துன்பம், மறைவு, ஆயுள் பலம், திடீர் அதிர்ஷ்டம், திடுக்கிடும் திருப்பங்கள், உயரத்திலிருந்து கீழே விழுகிறது மாதிரியான பலன்களை தரக்கூடியது. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நேரடியாக உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் எதுவும் இல்லை. ராகுவும் கேதுவும் இங்கே உச்சம் பெறாங்கங்கிறது அது ஒரு தனி கதை. சந்திரன் இங்கே நீச்சம் அடைஞ்சிருவார். சூரியனுக்கு நட்பு வீடு தான், சம உச்ச வீடுன்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் இங்கே ஆட்சி வலுவை பெறுவார். குருவும் பிரச்சனை இல்லை. மீதி இருக்கக்கூடிய சுக்கிரன், புதன், சனி இவர்கள் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடிய வீடுகளில் இதுவும் ஒன்று. ராகு கேதுகள் இங்கேருந்து தசை நடத்துகிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சொல்லொன்னா துயரங்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ விருச்சிகத்தில் கிரகங்கள் என்ன? சூரியனுக்கு இந்த வீடு சம உச்ச வீடு, நட்பு வீடு என்றாலும் கூட உங்களுக்கு விருச்சிகத்தில் சூரியன் இருந்தார்னா கண்டிப்பாக தகப்பன் மகன் உறவு நல்லா இருக்காது. அப்பாவுடனான உங்கள் உறவு நிலை சிறப்பாக இருக்கும் வாய்ப்பில்லை. அப்படியே இருந்துட்டாலும் பெரியப்பா, சித்தப்பா, தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக நீங்கள் சொல்லணும்னா துயரங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பவர் செக்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தேவையே இல்லாமல் வம்பிழுத்துட்ருப்பீங்க. இல்லைன்னா அதிகாரத்தில் உள்ளவங்க உங்களை தேவையில்லாமல் வம்பிழுப்பாங்க. அரசு வேலை கிடைப்பதில் நிறைய தடைகளையும் இடைஞ்சல்களையும் தரக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். அப்படியே வேலையில் இருந்தாலும் எப்படா வேலை போகும்ன்றது தெரியாமல் நம்ம குற்றச் செயல்களில் ஈடுபடுத்திடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சந்திரனுக்கு இந்த வீடு நீச்ச வீடுங்கிறது உங்களுக்கே தெரியும். சந்திரன் இங்கே இருக்கும்போது மனநிலையில் பாதிப்புகள் உண்டாகும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும். சந்திரனுடைய நிலையை பொறுத்து பிரயாணங்களில் விபத்துகள், கண்டங்கள் போன்றவற்றை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். தாயாதி வர்க்கத்தின் கடும் பகையை உருவாக்கும். இளமையிலேயே தாயை இழக்கக்கூடிய வாய்ப்பு, மனநோய் பாதிப்பு, மனச்சிதைவு போன்றவற்றை கொடுக்கும். நீர் கண்டங்கள்னு சொல்லக்கூடிய தண்ணீரில் ஆபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு இதில் வரும். விருச்சிக வீடு பார்த்திங்கன்னா தேங்கி நிற்கிற பாலடைந்த கிணறை குறிக்கக்கூடிய ஒரு இடம். விஷ ஜந்துகள் வசிக்கிற இடம், கிருமிகள் வசிக்கிற இடம், பாலடைந்த இடம். அந்த குளம், குட்டை, பயன்படுத்த முடியாத நீர்நிலைகள், பயன்படுத்த முடியாது, பாசி படிஞ்சு கெட்டு போய் இந்த தண்ணியில் ஒரு டம்ளர் குடித்தா போதும், நேரடியாக சொர்க்கத்துக்கே போயிடலாண்டாங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. குடிக்கக்கூடாத திரவங்கள் எல்லாத்தையும் குறிக்கிற இடம் அது. இந்த இடத்துல சந்திரன் ஆல்ரெடி நீச்சமாகும்போது இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் நீர்நிலைகளில் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடியது, இந்த சிறுநீரக தொற்று ஏற்படக்கூடியது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதுன்னு நிறைய போட்டு படுத்தி எடுக்கும். பொதுவாக பால்ய பருவத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறது, கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளாகிற வீடு தான் விருச்சிகம். அப்போ இங்கே உட்கார்ற கிரகங்கள் அதை தூண்டிவிடும். இந்த இடத்துல இருந்து நிறைய நல்ல பலன் தரக்கூடிய கிரகம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குரு ஒருத்தர் மட்டும்தான் தப்பி பழைப்பார். அவர் கூட நிறைய தவறுகளை இழைச்சி அதுக்கப்புறம் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி வரும். செவ்வாய் இந்த வீட்டில் ஆட்சி அடைவார். செவ்வாய் இங்கே ஆட்சி அடைந்தாலும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் சூழ்ச்சிகளை சந்திப்பது, விபத்து கண்டங்கள், அறுவை சிகிச்சைகள்,
ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் மாதிரியானது, சிறுநீரக பழுது ஏற்படுவது, அடிக்கடி உடம்புல இரத்த காயம் ஏற்படுவது, அதீத இரத்தப்போக்கு ஏற்படுவதுங்கிற மாதிரியான பலனை கொடுக்காம விடப்பட்டார். பிரயாணங்களின் போதில் நிறைய சடனான டெத்து, சடனான விபத்துகளும் விருச்சிகத்தில் இருக்க கிரகங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மனிதனுடைய உயிரையும் உடம்பையும் பிரிக்கிற இடம். அதனால் அந்த இடத்தில் இருக்கும் கிரகங்களின் பலன்களும் அப்படிதான் இருக்கும். இப்போ செவ்வாயே அமர்ந்துட்டார், ஆட்சி பெற்றுவிட்டார்னாலும் கூட எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் பயந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் இங்கே அமரும்போது பெரும் கெடுதல்களை தரவில்லை என்றாலும் கூட பண விஷயத்தில் நிறைய தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளை தூண்டி விடுவார். ஏன்னா அவர் தனக்காரகன் இல்லைங்களா. தன விஷயத்தில் நிறைய தப்பான முடிவுகள் எடுப்பது, குழந்தைகள் விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிறது, குழந்தைகளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுல சிக்கலை உண்டாக்கிறது, அவங்களுடைய திருமணம், படிப்பு, வேலை வாய்ப்பு போன்றவற்றில் ஜாதகர் தப்பான முடிவுகள் எடுத்து அதனால் அவங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கறது, குழந்தைகள் உடல் குறைபாடோடு பிறக்கிறது. விருச்சிகத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தை, உடல் பலகீனமான குழந்தை, உடலில் ஏதாவது ஊனம் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறது, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் நடக்கும். கருச்சிதைவை நிறையா ஏற்படுத்தி விடக்கூடிய வீடும் விருச்சிகம் தான். விருச்சிகத்தில் பிறந்த பேருக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அபார்ஷன் ஆகும். 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் குழந்தை இருந்து அது கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடிய வீடும் விருச்சிகம். ஸோ குருவும் பெரிய நன்மைகள் தர இயலாத இடம் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். ஓகேன்னு, ஏன்னா குருவுக்கு இந்த நிலைத்த வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லது செய்யும். அந்த வகையில் ஓகேங்கிற மாதிரி. குருவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதனுக்கு இந்த வீடு சுத்தமாக பிடிக்காது. குறுக்கு புத்தி, நிறைய கிரிமினலிசம், தவறான நபர்களின் தொடர்புகள், கேங்ஸ்டர் மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடியது புதன் இங்கே இருக்கிறது. புதன் விருச்சிகத்தில் இருந்துட்டு ஒருத்தருக்கு திசை நடத்துகிறாருன்னா சமுதாயத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கெடுதலை ஜாதகர் செஞ்சு அதற்கான பலன்களை தன் வாழ்க்கையில் அவரே அனுபவிப்பாருங்கிற மாதிரி வரும். குறுக்கு புத்தி இருக்கும், விபரீத யோகங்கள் இருக்கும், விபரீதமான சிந்தனைகள் இருக்கும். இந்த ஹேக்கர்ஸு, ஆன்லைன் ஃப்ராடு, மோசடி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு புதன் இங்கே உட்கார்ந்தாருன்னா செய்யும். அது அவரும் கெட்டு போயிடுவார். சுக்கிரன் விருச்சிகத்தில் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பாலியல் எண்ணங்கள், பாலியல் தொழிலாளர்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், ரகசிய நடவடிக்கைகள், எப்படி வேணாலும் வாழ்க்கையில் சுகபோகங்கள் அனுபவிக்கலாங்கிற கீழ்த்தரமான எண்ணங்கள், சிந்தனைகள், தன் சுகத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரியான துணிச்சலை தூண்டி விடுங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருந்தால் விருச்சிகத்தில் முதல்ல நிறைய கிரகம் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை ஜாதகத்தில் விருச்சிகத்தில் நிறைய கிரகம் இருக்குன்னா அவர்கள் தசன் நடத்தாமல் இருக்கணும். இது ரெண்டும் முக்கியம். அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பலன்களை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, என்ன கிரகம் அந்த இடத்துல இருக்கோ அது சார்ந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு எப்போவுமே இருக்கும். சூரியன் இருந்தாருன்னா அப்பா வழியில் எச்சரிக்கை இருக்கணும். சந்திரன் இருந்தால் பிரயாணம், தண்ணீர்கள், நீர் சம்மந்தப்பட்ட இடம், அம்மா வழியில் எச்சரிக்கை இருக்கணும். செவ்வாய் இருந்தால் சகோதரனோட எச்சரிக்கையோடு இருக்கணும். விபத்து கண்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் இருந்தார்னா அறிவுசார் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கக்கூடாதுங்கிற முடிவோடு இருக்கணும். சுக்கிரன் அங்கே இருந்தாருன்னா ஜாதகத்தில் பெண்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். கண்ட தொடர்புகளை ஏற்படுத்திடுவார், கவனமாக இருக்கணும். சனி பகவான் இங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சனி பகவான் ஆயுள் குற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அது காலபுருஷனுடைய 8ஆம் வீடுங்கனால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஆனால் அடிக்கடி விபத்து, அசிங்கம், அவமானம், தொழில் முறை சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய விதிகள், உடல் நலிவு, எலும்பு முறிவு போன்றவை ஏற்படுவது, அடிக்கடி பார்த்திங்கன்னா ஜாதகர் சோர்ந்து போயிடுறதுங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு, மந்தத்தனத்தை ரொம்ப அதிகமாக இருக்கிறது, குறுக்கு புத்தி, குதர்க்கமானது, உழைக்காமலே காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரியான யோசனைகளை கொடுத்துருவார். இப்போ இங்கே யார் தான் சார் நல்லது பண்ணுவார்? யாருமே பண்ண மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. குரு மட்டும் தப்பி பிழைப்பார். மற்ற கிரகங்கள் தன் ஆதிபத்திய காரகத்துவ ரீதியாக ஜாதகருக்கு துன்பத்தை தராமல் போகாது. விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்குன்னா அது உங்களுக்கு துன்பம் தர்றதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அந்த ஆதிபத்தியம் அல்லது அந்த காரகத்துவம் அதன் வாயிலாக ஜாதகர் ஒரு துன்பத்தை அனுபவிக்காமல் போகவே மாட்டார். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம் 9 கூடிய சூரியன் 12ஆம் இட விருச்சிகத்தில் இருக்கார். அப்பாவால் துன்பத்தை அனுபவிக்காமல் போகவே முடியாது. பாக்கியஸ்தானாதிபதி 12 விருச்சிகத்தில். அதில் ஒரு மிதுன லக்ன ஜாதகம் 2 கூடிய சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். தனாதிபதி போய் 6ல். தாயாதி வர்க்கத்தினால கடன் படுறது, ஜாதகரின் தவறான பழக்க வழக்கத்தினால் கடன் படுறது இல்லாமல் போக. ஒரு மீன லக்ன ஜாதகம் லக்னாதிபதி குரு போய் விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கார். தொழில் முறை சிக்கல்களை சந்திப்பது, பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுக்க முடியாமல், முடிவெடுத்து அதில் சிரமங்களை சந்திக்கிற விதி இல்லாமல் போக. புரியுதா உங்களுக்கு? ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் 7 கூடைய 12 கூடைய சுக்கிரன் லக்னத்திலே உட்கார்ந்துருக்கார். வாழ்க்கை துணையால் துன்பத்தை அனுபவிக்காமல் போகவே முடியாது. அனுபவிச்சே தீரணுங்கிற மாதிரி வரும். அப்போ இதில் எல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். ராகு கேதுகள் விருச்சிகத்தில் இருக்கும்போது கேட்கவே வேண்டாம், நல்ல பலனை எதிர்பார்க்கவே முடியாது.
குரு சுக்கிரன் மாதிரி 2-3 சுபர்கள் தொடர்பு கொண்டு அந்த இடத்த சாந்தப்படுத்தினாதான் ஏதோ ராகு திசையோ கேது திசையோ ஈஸியாக கடந்து வெளியில் வந்துட முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மனிதனின் வாழ்க்கையின் சோதனை களம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு தான் விருச்சிகம். அந்த ஒரு பக்குவத்தையும் வேதனையையும் துன்பத்தையும் கொடுத்து கடக்க வைக்கக்கூடிய இடம் விருச்சிகம். அதனால் கடுமையான துன்பங்களை இந்த வீட்டில் அமரும் கிரகங்கள் நமக்கு தன் காரகத்துவ ஆதிபத்திய ரீதியாக தந்தே தீரும் என்று கூறி, நீங்களும் அங்கே அமர்ந்து அதிக கிரகங்கள் இல்லாத நிலையில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. ஒருவேளை கிரகங்கள் இருந்தால் அவர்களின் தசாபுத்தி வராத நிலையில் இருந்தால் இன்னும் அதிர்ஷ்டசாலி. அங்கே அமரும் கிரகங்களின் ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவ ரீதியாக எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ சிம்ம லக்னம், நீங்கள் 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். வீடு, உங்கள் சுகம், தாயார், கல்வி, வாகனம், கவனமாக இருங்க. இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரியே ஒவ்வொரு லக்னத்துக்கும் அங்கே யார் உட்கார்றாங்கிறத பொறுத்து முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகும். அங்கே அமரும் கிரகங்கள் பெரும்பாலும் மனித வாழ்க்கையின் சோதனைகளை தரக்கூடியவைகளாக இருக்கும். குரு ஒருவர் மட்டுமே 50% நன்மைகள் தர கடமைப்பட்டவர் ஆவார் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.